நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாரதி, ஷாலினியும் ஜெயந்தியும் ஒன்னா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கூட சாப்பிடாம ஆழ்ந்த யோசனை இருக்கிற போல இருக்கு. அம்மாவையும் பொண்ணையும் ஒன்னா பார்க்க முடிஞ்சது. அந்த நினைவுல இருந்து என்னால விடுபடவே முடியல அருணாச்சலம். போச்சு, எவ்வளவுதான் சொன்னாலும் நீ ஏத்துக்கவே மாட்டேன். சரி விடு, ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணுன்னே வச்சுக்குவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த உண்மை ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் பிரபாகருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல இல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரு ஷாலினியை பொண்ணு மாதிரி ஏத்துக்கிட்டாரா? அளவுக்கு அதிகமா பாசம் காட்டுறாரா? அந்த நல்ல மனுஷனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஜெயந்தி பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் ஜெயந்தி கழுத்துல தாலி கட்டினாரான்னு தெரியாது. ஜெயந்தியோட கடந்த காலத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை ஏத்துக்கிட்டவரா இருந்தா ஜெயந்தி அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பா. அவரு மேல அளவுக்கு அதிகமா பாசம் காட்டுவா. ஆமா, இவ்வளவு அன்பா இருக்கிற இவங்க 2 பேருக்கு நடுவுல இத்தனை வருஷம் கழிச்சு நீ திடீர்னு போய் நின்னா அதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? ஜெயந்தி உன்னை பார்த்த உடனே தன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு பயப்படுவா. வேண்டாம் பாரதி, விட்டுரு. ஏன் பாரதி, ஜெயந்திக்கு கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? அது அது வந்து அது வந்து வேண்டாம் அருணாச்சலம். அந்த நிமிஷத்தை பத்தி சொல்லவோ நினைக்கவோ எனக்கு விருப்பம் இல்லை. என் வேதனை என் மனசுக்குள்ளேயே எரிஞ்சு சாம்பலாகட்டும். ஓகே, ரிலாக்ஸ். அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். எனக்கு பசிக்குது, நீ மத்தியானம் சாப்பிடவே இல்லை. வா, 2 பேருமே ஏதாவது சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம். ஏன்பா, உடம்பு கெட்டு போயிடும்பா இப்படி ஏதாவது சாப்பிடாம இருந்தாக்க. வேண்டாம், இன்னைக்கு என்ன விட்டுரு. ஓகே. ஆமா, இங்கதான் படுக்க போறியா இல்ல உன் ரூமுக்கு போறியா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சரி சரி சரி, உன் கனவுல உன் பொண்ணு கூட சந்தோஷமா இரு. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். குட் நைட். அப்போ மெய்யப்பங்கிட்ட இருந்து ஷாலினியை உங்க வீட்டுக்கு கூட்டு வரும்போது 7 வயசுன்னு சொல்றீங்களா? ஆமா சார். உங்க ஃபேமிலிக்கும் கர்னல் சார் ஃபேமிலிக்கும் முன்னாடியே பழக்கமா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அமலாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் எங்களுக்கு பழக்கம் வச்சு. ஷாலினியை நீங்க தங்கச்சியா பாத்துக்கிறீங்க, உங்க அம்மாவும் பொண்ணா தான் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு ஷாலினி அமலா வீட்டுக்கு அனுப்பினீங்க? அது வந்து சார், என் ஒய்ஃப் அமலாவுக்கும் ஷாலினிக்கும் ஒத்து வரல. அமலா எனக்கும் ஷாலினிக்கும் உள்ள ஒரு புனிதமான அண்ணன் தங்கச்சி உறவை தப்பா எடுத்துக்கிட்டா. அதான். ஓ, இங்கதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஷாலினி ஒவ்வொரு வீட்டுக்கா மாறி மாறி போய் இருப்பான்னு தான் மெய்யப்ப சொன்னான். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஷாலினி அமலா வீட்லயே நிரந்தரமா இருக்கா போல் இருக்கு. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லை சார். மையப்பன் ஷாலினியை 7 வயசு வரைக்கும் வளர்த்த அப்பா இல்லை. அதனால எப்பயாச்சும் மையப்பன் வீட்டுக்கு போவா. அதனால தான் மையப்பன் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கேன். நான் ஏதோ உங்களை போலீஸ் ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்க. சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்க ஒய்ஃப் அமலாவால ஷாலினியை ஏத்துக்க முடியலன்னு சொன்னீங்க.
பெத்த பொண்ணை ஏத்துக்க முடியாத ஷாலினிய அமலாவோட அப்பாவும் அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்களா? அதுவும் அவங்க பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சு பாசம் காட்டுறாங்கன்னா அது எப்படி? அது வந்து அமலா மேலதான் தப்புன்னு அமலாவோட பெத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷாலினியோட குணத்தையும் அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க ஷாலினிய பெத்த பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க. ம். அப்போ ஷாலினி இப்ப எங்க இருப்பா? மெய்யப்ப வீட்லயா? ஆஹா, அமலாவோட அம்மா வீட்டில் தான் இருப்பா. ம். அப்போ அமலாவோட அம்மா வீட்டுக்கு போனா ஷாலினியை நான் பார்க்கலாம். அப்போ போலாமா? சார் அது வந்து அமலாவை நான் செக்கப்க்கு இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். வீட்டில் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால ஷாலினியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அந்த வீட்டுக்கு போனா ஷாலினியும் பார்க்கலாம், அந்த வீட்டில் இருக்கிற 2 நல்ல மனுஷங்களையும் நேரில் பார்க்கலான்னு நினைச்சேன். அது அது வந்து சார் இன்னொரு நாளைக்கு போகலாமே. ஏன்னா அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இப்போ திடீர்னு போனீங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. சரி, அந்த வீட்டுக்கு அப்ப இன்னொரு நாளைக்கு போலாம். நீங்களும் என் கூட வருவீங்களா? நீங்க அமலாவை ஆமாம், அமலா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடியாக காத்துட்ருப்பா சார். அமலா ஷாலினியை எதிரியா நினைச்சாலும் அமலா மேலேயும் நான் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கேன். அமலாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் நல்ல குழந்தை பிறக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். போங்க. வர சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க சார். ஷாலினிய பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம மறைக்காம உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல சத்தியமா எனக்கு ஒன்னும் தெரியாது. ம். அப்போ மீன் விக்கிற உன் ஃப்ரெண்டு தான் கை குழந்தையா இருந்த ஷாலினிய கூடையில வச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா இல்ல? ஆமா சார். நீ சொல்றத நான் நம்புறேன். பாடா, இந்த மெய்யப்பனுக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. ரொம்ப சந்தோஷம் சார். கை குழந்தையா இருந்த ஷாலினிய உன் ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? ஆமா சார். அதையே நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை நான் கேட்கட்டுமா? குழந்தைய உன்கிட்ட கொடுத்தானே உன் ஃப்ரெண்டு, அவன் இப்ப எங்க இருக்கான்? திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வச்சுதான் அன்னைக்கு குழந்தையா இருந்த போது ஷாலினி உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட கொடுத்தான்னு சொன்ன. அப்ப அவன் அந்த ஏரியால தானே இருக்கணும். அது அது வந்து அவன் எங்க இருக்கான்னு அட்ரஸ் சொல்லு, நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். அது வந்து சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கண்ணாத்தாவும் திருவள்ளூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்துல வச்சு நான் என்னோட நண்பனை பார்த்தேன். அந்த நண்பன் ஷாலினி குழந்தையா இருக்கும் போது எங்கிட்ட வந்து கொடுத்தானே ஒரு நண்பன், அவனும் இவனும் நண்பர்கள். இந்த நண்பன் என்கிட்ட சொன்னா, ஷாலினிய என்கிட்ட கொடுத்த நண்பன்
ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு. பாவம் சார், அல்ப ஆயுசுல போயிட்டான். நண்பன், என் நண்பன். எல்லா உண்மைகளையும் மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கறல்ல மெய்யப்பா. ஐயோ சார், நீங்க எவ்வளவு பெரிய எழுத்தாளர், உங்களை நான் முட்டாளாக்க முடியுமா? தெரியும் மெய்யப்பா. துரோகிங்கிற பட்டத்தை எனக்கு சிலர் கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளை என்னால தெரிஞ்சுக்க முடியல. தெரிஞ்ச உண்மைகளை நீ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. இருந்தாலும் நான் என்னோட தேடலை நிறுத்த போறதில்ல. தெரிஞ்சுப்பேன். என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு தெரியாமலே நான் தேடிட்டு இருக்கிற சொத்து என் முன்னாடி வந்தா நான் அது என்னோடதுன்னு தெரிஞ்சுக்கிற நேரம் தானா வரும். அன்னைக்கு தெரியும் மெய்யப்பங்கிட்ட ஷாலினிய கொடுத்தது மெய்யப்பனோட ஃப்ரெண்ட் இல்ல, வேற ஒரு ஆளுன்னு. இந்த ஆளு என் வருமானத்துக்கு உல வைக்காம விடவே மாட்டான். கடவுளே, இந்த ஆளுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கோ. ஏண்டி சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல, அதனால சாப்பிட வரல. அம்மா ஆக போற பொண்ணு நைட்ல பட்னியா படுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ படிச்ச புக்ல அதெல்லாம் இல்லையா? நான் பட்னி கிடந்து என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா சந்தோஷப்படுற முதல் ஆள் நீங்களா தானே இருப்பீங்க. திடீர்னு ஏன் இந்த அக்கறையெல்லாம்? அக்கறை எல்லாம் இல்ல. நீ இங்க இருக்கிற வரைக்கும் நீயும் இந்த வீட்ல ஒருத்தி. இந்த வீட்ல யாரும் பட்னியா இருக்க கூடாது. அது இந்த வீட்டு நாயா இருந்தாலும் சரி. ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் என்ன இந்த வீட்ல ஒரு நாயாவது மதிக்கிறீங்களே, நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். எனக்கு எப்ப பசிக்குதோ நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இனிமே நான் எல்லாரோடவும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறதில்ல. ஏன்னா அதுக்கான தகுதி இப்ப எனக்கு இல்லையே. நான் தனியா உட்காந்து சாப்பிடுறதுதான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. சாப்பிடும்போது அவர் உன்னைத்தான் கேட்டுட்டு இருந்தாரு. என்ன, அவரோட சந்தேகத்தை ஜாஸ்தி ஆக்கத்தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல, சத்தியமா நான் ஒரு நாளும் அப்படி நடந்துக்க மாட்டேன். அப்பா கிட்ட உங்களை பத்தி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அப்பா ஏதாவது கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நிச்சயமா நான் உங்களை குற்றவாளி ஆக்க மாட்டேன். அப்ப சரி, ரொம்ப நல்லது. ஆமா, நாளைக்கு நீ செக்கப்க்கு போகணும்ல? ஆமா. எப்ப போற? இன்னும் முடிவு பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன். என்னையும் உன் கூட வர சொல்லிட போறாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்பா கேட்டா நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ தனியா எப்படி போவ? கிளினிக் பக்கத்துல தானே இருக்கு. நானே 2 வீலர் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆமா, நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட போல இருக்கு. ஆமாப்பா, டாக்டர் இன்னைக்கு செக்கப்க்கு வர சொல்லிருக்காங்க. அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். ஏமா தனியா போற? துணைக்கு ஜெயந்தியை கூட்டிட்டு போக வேண்டியதானே? இல்லப்பா, அத்தை காலேஜ்க்கு போனோம்ல, என் கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு லேட் ஆயிடும். எதுக்கு தேவையில்லாம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நானே போயிட்டு வந்துடுறேன். என்ன பொண்ணுமா நீ? இந்த குடும்பத்தோட வாரிசும் வயித்துல சுமந்துட்டு இருக்க. உன்னை கவனிக்கிறத விட அவ காலேஜ் போறது ரொம்ப முக்கியமா? அருண் ஜெயந்திட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கான் தெரியுமா? உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்கான். நீ செக்கப்புக்கு தனியா போற விஷயம் தெரிஞ்சது அவன் அவ்வளவுதான் எங்களை உண்டுலன்னு பண்ணிடுவான். அப்பா, இப்போ ஆள் ஒன்றும் தேவையில்லை. ஒரு 2-3 மாசம் போனாதான் தேவைப்படும். பார், இருந்தாலும் பரவாயில்ல, நீ தனியா அங்க போக வேண்டாம். இரு ஜெயந்தி கூப்பிடுறேன். ஜெயந்தி. இல்லப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நைட்டு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, காலையில என் கூட செக்கப்க்கு வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அவங்கள வலுக்கட்டாயமா வேண்டான்னு சொன்னேன். இப்போ நீங்க போய் அவங்கள கூப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காதுப்பா. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல நானே போயிட்டு வந்துட போறேன். இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்? அப்பா, அப்படி ஏதாவது அவசியம்னா மொபைல் இருக்கு, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். உடனே நீங்க வர போறீங்க, அவ்வளவுதானே? நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா, கவலைப்படாதீங்க. பிரியங்கா. பிரியங்கா. அப்பா. என்னம்மா இது, ஸ்கூட்டில போற? ஆமாப்பா. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? வண்டியில எல்லாம் போக கூடாதுன்னு சொன்னார்ல? ஐயோ இல்லப்பா, ஆட்டோல போனாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். ரோடு ஸ்மூத்தா தானே இருக்கு, நான் பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போயிட்டு வரேன். ஒண்ணு பண்ணலாம், நான் கார்ல உன்னை கொண்டு டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சொன்னா கேட்க மாட்டியே நீ. சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஜெயந்தி, என்ன ஜெயந்தி இப்படி பண்ணிட்ட நீ? என்னாச்சு? நேத்து ராத்திரி பிரியங்கா கூட ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போறேன்னு சொல்லியிருந்தியா? நீ சொன்னதா பிரியங்கா என்கிட்ட சொன்னால? ஆமா, சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு விரும்பினா அதுக்கு நீ சரின்னு சொல்றதா? அவதான் உறுதியா போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாலே. தைரியமான பொண்ணு தானே, போயிட்டு வரட்டும். என்ன ஜெயந்தி நீ பேசுற? அந்த பொண்ணு சொல்றாங்கிறதுக்காக அவளை எப்படி தனியா அனுப்ப முடியும்? அவ யாரு? நம்ம வீட்டு மருமக, நம்ம குடும்பத்தோட வாரிசா அவ சுமந்துகிட்டு இருக்கா. பிரியங்கா தான் கூட இருக்கிறத விட நம்ம கூட இருக்கிறதான் பாதுகாப்புன்னு அருண் நம்மளை நம்பி அவளை இங்க விட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது அவ விஷயத்துல நம்ம அலட்சியமா இருக்கலாமா? பார், இப்ப வண்டியை தனியா எடுத்துட்டு போயிருக்கா. போற இடத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அருணுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தானே நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். இந்த பார் ஜெயந்தி, ஒண்ணு தெரியுமா? சீக்கிரமே எனக்கு பேரனோ பேத்திய பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப எல்லாம் ஆசைப்பட்டு கனவு காணாதீங்க, ஏமாற்றமாயிட போகுது. ஜெயந்தி, என்ன என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஆசைப்பட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் கடவுள் மேல பழி போட வேண்டியிருக்கும். தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காதீங்க.